வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் மறைந்திருக்கும் இந்த ரகசியம் இன்றும் ஒரு முக்மினின் இதயத்தை நடுங்கச் செய்யும். அகிலத்தின் அருட்கொடையான ஒட்டுமொத்த உம்மத்தின் உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடலை, ஆம், அவர்களின் முபாரக்கான ரவ்லாவை நெருங்க சில கொடிய பாவிகள் துணிந்தார்கள். மதீனாவின் புனித மண்ணுக்கு அடியில் ஒரு பயங்கரமான சதிவலை பின்னப்பட்டது. அந்த சதியை முறியடிக்க அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நேரில் வந்து ஒரு நீதிமானான மன்னருக்கு கனவில் கட்டளையிட்டார்கள். 1400 வருட இஸ்லாமிய வரலாற்றில் மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த மாபெரும் மர்மமான நிகழ்வைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் ஈமான் சிலிர்த்தெழுவதை உணர்வீர்கள். அது ஹிஜ்ரி 557 ஆண்டு. முஸ்லிம் உலகம் பெரும் கொந்தளிப்பில் இருந்த நேரம். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் முஸ்லிம்களின் பாதுகாப்பு கேடயமாக மலை போல் நின்றவர் சுல்தான் நூருத்தீன் மஹ்மூத் ஜங்கி. இரவுகளில் தஹஜ்ஜுத் தொழுது கண்ணீர் வடித்த ஒரு சிறந்த இரையச்சம் உடையவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான காதலர். ஒரு நாள் இரவு இஷா மற்றும் தஹஜ்ஜுத் தொழுகையை முடித்துவிட்டு சுல்தான் உறங்கச் சென்றார். திடீரென அவர் ஒரு அசாதாரண கனவை கண்டு திடுக்கிட்டு எழுந்தார். அகிலத்தின் தலைவர் முகமது நபி அவர்கள் அவருக்கு முன்னே நின்றார்கள். அவர்களின் முகத்தில் ஆழ்ந்த சோகமும் வேதனையும் தெரிந்தது. அருகில் நீல நிற கண்கள், பொன்னிற முடி மற்றும் சிவப்பு நிற முகம் கொண்ட 2 நபர்களை சுட்டிக்காட்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சும் குரலில் கூறினார்கள், நூருத்தீன், இந்த 2 நபர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். சுல்தான் அல்லாஹு அக்பர் என்று அலறியபடி விழித்தெழுந்தார். அல்லாஹ்வின் தூதருக்கே ஆபத்தா என்று பதறினார். அங்க சுத்தி செய்து தொழுதுவிட்டு மீண்டும் உறங்கினார். ஆனால் ஆச்சரியம், கண்ணை மூடிய மறுகணமே அதே கனவு. 3வது முறையும் அதே கனவு. ஒவ்வொரு முறையும் நபிகளாரின் குரலில் அதே வலி, நூருத்தீன், இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். 3வது முறை எழுந்த சுல்தானுக்கு புரிந்துவிட்டது, இது சாதாரண கனவு அல்ல. மதீனாவில் நபிகளாரின் புனித ரவ்லாவிற்கு கூடிய ஆபத்து நெருங்கிவிட்டது என்பதை அவர் முழுமையாக உணர்ந்தார். அதிகாலை வருவதற்கு முன்பே தனது அமைச்சர் ஜமாலுத்தீன் அல் மௌசிலியை அழைத்தார். அனைத்தையும் கேட்ட அமைச்சர் கூறினார், சுல்தான், அல்லாஹ்வின் தூதர் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். உடனே மதீனா புறப்படுங்கள். ஆனால் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. சூரியன் உதிக்கும் முன்பே சுல்தான் புறப்பட்டார். இது அரச பயணம் அல்ல, ஒரு ரகசிய பணி. எந்த படைப்பரிவாரங்களும் இன்றி வெறும் 20 நம்பிக்கைக்குரிய காவலர்களுடன் பயணம் தொடங்கியது. சாதாரணமாக டமாஸ்கஸிலிருந்து மதீனாவை அடைய 30 முதல் 40 நாட்கள் ஆகும். ஆனால் கொடும் பாலைவன வெயிலிலும் நபிகளாரின் மீதான காதல் அவரை தூங்க விடாமல் பயணிக்கச் செய்தது. நம்ப முடியாத வகையில் வெறும் 16 நாட்களில் மதீனாவை அடைந்தார் சுல்தான். மதீனாவின் மண்ணில் கால் வைத்ததும் சுல்தான் நேராக மஸ்ஜித் அன் நபவிக்கு சென்று ரவ்லாவின் முன் நின்று தேம்பி தேம்பி அழுதார். பின்பு கவர்னரிடம் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை அறிவித்தார். நான் மதீனா மக்கள் அனைவருக்கும் என் கைகளால் பரிசுகளை வழங்க வந்துள்ளேன். அனைவரும் வந்து என்னிடம் பரிசு பெற வேண்டும். இதன் உண்மையான நோக்கம் தானம் அல்ல, அந்த 2 கொடியவர்களை கண்டுபிடிப்பதுதான். காலை முதல் மாலை வரை ஒட்டுமொத்த மதீனா மக்களும் வந்து சென்ற பிறகும் கனவில் கண்ட அந்த முகங்களை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சுல்தான் விரக்தியின் விளிம்பிற்கு சென்றார். மதீனாவில் யாராவது மீதம் இருக்கிறார்களா என்று கடுமையாக கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் தயங்கியபடி கூறினார், அரசே, 2 பேர் மட்டும் வரவில்லை. அவர்கள் மொராக்கோவிலிருந்து வந்தவர்கள், மிகவும் தக்வா உடையவர்கள், பகல் முழுவதும் நோன்பு, இரவில் தஹஜ்ஜுத் என இருப்பவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சுல்தான் கேட்டார். சிவப்பு நிற முகம், நீல நிற கண்கள், பொன்னிற முடி என்று முதியவர் விவரித்ததும் சுல்தானின் இதயம் வேகமாக, இல்லை, நானே அங்கு செல்கிறேன் என்று கர்ஜித்தார் சுல்தான். நபிகளாரின் ரவ்லாவிற்கு மிக அருகில் அமைந்திருந்தது அவர்களின் அறை. சுல்தான் அந்த அறைக்குள் புயல் போல நுழைந்தார். அங்கு அந்த 2 பேரும் தஸ்பீஹ் கையில் வைத்துக் கொண்டு மிகவும் பணிவாக அமர்ந்திருந்தனர். ஆனால் சுல்தான் அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அடையாளம் கண்டு கொண்டார். ஆம், நபிகளார் கனவில் காட்டிய அதே பாவிகள். சுல்தான் கடுமையாக விசாரித்தார். அவர்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்காக வந்த சாதாரண பயணிகள் என்று நாடகமாடினர். சுல்தான் அறையை சல்லடை போட்டு தேட உத்தரவிட்டார். தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. திடீரென சுல்தானின் பார்வை தரையில் விரிக்கப்பட்டிருந்த ஒரு பழைய கம்பளத்தின் மீது விழுந்தது. தரை சற்று மேடாக இருப்பதை கவனித்தார். சுல்தான் தானே முன்னே சென்று அந்த கம்பளத்தை ஓங்கி இழுத்தார். அங்கிருந்த மரப்பலகையை அகற்றியதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பூமிக்கு அடியில் ஒரு இருண்ட ஆழமான சுரங்கம். அது நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவ்லாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இன்னும் நாடகமாடப் போகிறீர்களா? இல்லை, உங்கள் தலைகளை துண்டிக்கட்டுமா என்று வாளை உருவினார் சுல்தான். மரண பயத்தில் அவர்கள் உண்மையை கக்கினர். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஐரோப்பிய சிலுவை போர் மன்னர்களால் திட்டமிட்டு அனுப்பப்பட்ட கிறிஸ்தவ உளவாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடலை திருடி ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்று முஸ்லிம் உலகத்தை பிளாக்மெயில் செய்வதுதான் அவர்கள் திட்டம். இரவில் ரகசியமாக சுரங்கம் தோண்டி அந்த மண்ணை தோல் பைகளில் அடைத்து அதிகாலையில் ஜன்னத்துல் பகியில் கொட்டி வந்திருக்கிறார்கள். ரவ்லாவிற்கு மிக அருகில் அவர்கள் வந்தபோதுதான் அல்லாஹ் தன் தூதரை காப்பாற்ற சுல்தான் நூருத்தீன் ஜங்கியை அனுப்பி வைத்தான். அடுத்த கணமே மதீனா மக்களின் முன்னிலையில் அந்த 2 கயவர்களுக்கும் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் சுல்தான் இத்தோடு நிற்கவில்லை. நாளை நான் இறந்த பிறகு எதிர்காலத்தில் இதைவிட நவீன தொழில்நுட்பத்தோடு யாராவது சதி செய்தால் என் நபியை காப்பது யார் என்று ஆழமாக சிந்தித்தார். உடனே மதீனாவின் தலை சிறந்த பொறியாளர்களை அழைத்தார். ரவ்லாவை சுற்றி மிக ஆழமான அகழி தோண்ட உத்தரவிட்டார். நிலத்தடி நீர் வரும் வரை ஆழமாக தோண்டப்பட்டது. பிறகு பல 1000 கிலோ ஈயத்தை ஒட்டகங்களில் கொண்டு வந்து உருக்கி அந்த அகழிக்குள் ஊற்றினார். பூமிக்கு அடியில் மனிதர்களாலோ எந்த நவீன இயந்திரங்களாலோ துளைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஈயச் சுவர் எழுப்பப்பட்டது. 900 ஆண்டுகள் கடந்துவிட்டன. உலகம் பல போர்களை சந்தித்துவிட்டது. ஆனால் இன்று வரை சுல்தான் நூருத்தீன் ஜங்கி கட்டிய அந்த ஈயச் சுவர் மதீனாவின் மண்ணுக்கு அடியில் நபிகளாரை பாதுகாப்பாக அரணாக நின்று கொண்டிருக்கிறது. வரலாறு என்பது வெறும் கதையல்ல, அது நம் ஈமானை உரசி பார்க்கும் ஒரு பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, அவர்கள் மானத்தை காக்க உயிரையும் அர்ப்பணிப்பதில்தான் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மதீனாவின் மண்ணுக்கு அடியில் மறைந்திருந்த இந்த மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாறு உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற இன்னும் பல ஆழமான உணர்ச்சிகரமான இஸ்லாமிய வரலாறுகளையும் ஈமானை அதிகரிக்கும் நினைவூட்டல்களையும் தொடர்ந்து காண நமது தமிழ் முஸ்லிம் எடிட்ஸ் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து விடுங்கள். இந்த வரலாற்று சம்பவத்தை பற்றிய உங்கள் உணர்வுகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.